गाइस நம்ம வந்து பகவத்கீதா சீரீஸ் 3 இன்னைக்கு வந்து பேஜ் 3 வந்து படிக்க போறோம். பேஜ் 3 முன்னுரை. போலவோ நமக்கு தோன்றியபடியோ மருந்து உண்ண முடியாது. தலைப்பிக் காதுகித்து கூறப்பட்ட குலப்படி அல்லது மருந்துவரைய கருவிப்பட்டது மருந்தினை உட்கொள்ள வேண்டும். அதுபோல பகவத்கீதையின் அதை குறியாவது வழக்கிட்ட திணறுவி அதன் உண்மையுடன் உட்கொள்ளே அல்லது என்று கொள்ள வேண்டும். பகவத்கீதா உபதேசித்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கீதையின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் பரம புருஷராக முழுமுதற் கடவுளாக பகவானி கூறப்பட்டது. பகவான் என்ற சொல் சில வேளைகளில் சக்தி வாய்ந்த நபரையோ தேவரையோ குறிக்கலாம் எனவே இங்குள்ள பகவான் என்ன சொல் ஸ்ரீ கிருஷ்ணரை மிகச்சிறந்த நபராக குறிப்பிடுவது நிச்சயம். ஆனால் அதே நேரத்தில் மிகச்சிறந்த நபராக குறிப்பிடுவது நிச்சயம். ஆனால் அதே நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷநாம முழுத்தம் கடவுள் என்பது நாம் அறிய வேண்டும். வேதா ஞானத்தின் அதிகாரிகளாக இந்தியாவில் தோன்றிய சங்கராதியில் விகிரமாக பகவத்கீதையின் நிமராம சுவாமி ஸ்ரீ சட்டன்யா பாபாஜி முதலிய பல்வேறு ஆச்சாரியர்களை இதனை எடுத்துக்கொள்வதற்கு நிலையாடுகிறார். பிரம்மம் சுவாத்திக்கும் எல்லா புராணங்களுக்கும் குறிப்பாக ஸ்ரீமத் பகவத்கீதாலும் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அவர் இவ்வளதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். கீதையின் அதன் உண்மையில் வேண்டும். கீதையின் 4ஆம் அதிகருக்கு 4.1 = 3 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறது. இமம் விஸ்வஸ்தை யோகம் ப்ரோஃபி அண்ட் அவ்யம் திவசியவன் மனவே பிராகே மன்னூர் இச்சஸ்வாக த்ரத்விக் एवं परमाय प्रात्मि इमं राजस्वो विदु स कालनेह महो योह स यव्यामः தேத்யா. பகவத்கீதை என்னும் இந்த யோக முறை முதலில் சூரியதேனிக்கும் இச்சொல்லுக்கு இவ்வளவுதான் அர்ஜுனிடம் பகவான் கூறுகிறது. இவரதாம வேண்டியுள்ளது. அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு பேஜ் 3 ஃபினிஷ். இன்னைக்கு வந்து பேஜ் 3 ஃபினிஷ். இன்னைக்கு வந்து பேஜ் 3 ஃபினிஷ். பேஜ் 3 ஃபினிஷ்ட். இந்த மாதிரி அடுத்த சீரீஸ் 4ல் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.